உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பாத்தியா பாய் கடை பிரியாணி சும்மா வாசனை எப்படி தூக்குதுல்ல. இலே உனக்காக எறா தொக்கு காரம் கம்மியா போட சொல்லி கொண்டு வந்தேன். பாத்தியா எப்படி இருக்கு மட்டன் பிரியாணி. இதுல ஒரு எறாவை அப்படி எடுத்து பிரியாணியில அப்படி ஒரு உண்டை பிடிச்சு மூடி கவர் பண்ணி இந்தல அண்ணே விரதம். இலை சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் விரத வெங்காயம் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுல. இலை அப்படி இருந்தால் நான் சாமி கிட்ட பேசிக்கிட்டேன். சாமிக்கு புரிஞ்சிட உங்க அப்பனுக்கு புரிய வைக்கிறது தான் கஷ்டம். நீ சாப்பிடல அப்ப சரி. இந்த கறி எடுத்து சாப்பிடு. மட்டன் அண்ணா நீ சாப்பிடலையா? நான் வரும்போதே ஒரு பிரியாணி நல்லா சாப்பிட்டு தாம்ல வந்தேன். இருந்தாலும் வயிற்றுல கொஞ்சம் இடம் இருக்கு. உனக்கு கம்பெனி கொடுக்க வேண்டாம், நான் சாப்பிடுதேன். சும்மா நெய்யில கறியை நல்லா போட்டு அப்படி தாளிச்சு என்ன டேஸ்ட் இல்ல. உனக்கு எப்படி இருக்கு அண்ணா? சூப்பர்ண்ணே. அப்ப அள்ளி சாப்பிடு. ஏடி வீரா, ஏதாவது வாசனை வருது உனக்கு? இல்லையேப்பா. இல்லையா? மட்டன் பிரியாணி கூடவே சிக்கன் பிரியாணி. ஏதா யாரா வருவல் வேற வாட வருது. இது குடல் கறிலா? ஏடி இந்த படுபாவி போய் என்ன வாசல்ல எல்லாத்தையும் பிரிச்சு வச்சு திங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வாரவனை என்ன பண்ற பாரிப்பா. படுபாவி போய் நான் விரதம் இருக்கிற அன்னைக்கு தான் இவன் இப்படி எல்லாம் பண்ணுவான். நான் டேஸ்ட் அட பாவி. இத வார கருவா கருவா கருவா. என்ன இது? பிரியாணிப்பா. பிரியாணி அது எங்களுக்கு தெரியாதா? ஏலே நீ கெட்டது இல்லாம அவ்வளவு வரை கெடுத்துட்டு இருக்கியா? ஐயோ பாரு நல்ல வாயில பீச வச்சிட்டு இருக்கியா பாரு. ஏடி உனிய பெத்தவன் விரதம் இருந்துட்டு இருக்கற, நீ பிரியாணி திங்கிறியா? பிரியாணி ஏடி வீரா நீ போ போய் 2 பாய் தலவன் எடுத்துட்டு வா. என்னடப்பா 2 பேரும் வெளிய கிடக்குது, நீ போ. சரிப்பா. கடவுளே பாருதா என்ன வேலை பண்ணிருக்காரு. இவன் கெட்டது இல்லாம அந்த பிள்ளைய வேற கெடுத்துட்டு இருக்கான். ஏடி உனி குத்துறேன் நான் அன்னைக்கு. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? இன்னைக்கு வெளிய தான் கிடக்குது 2 பேரும். கொண்டாடி 2 பேரும் வெளிய கிடக்க. உள்ள வந்து இல்லையா காலை ஒடிச்சு விடு. வாடா மாமா. பாவம். என்னதான் பாவம்? எனக்கு தான் இப்ப பாவம். நீ வேற வா. வாடா எப்பா வேற விரதம் இருக்கிற நாள் பார்த்து கொண்டு வந்து திங்காம போகுது. சை என்னல பாக்க அள்ளி சாப்பிடல. ஒரு நாள் வெளில படுக்கான் இந்த பிரியாணிக்கு. நீ சாப்பிடல. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அசந்து போயிட்டேன்டா. உன்னால எப்படி இவ்வளவு நல்ல அண்ணனா இருக்க முடியுது? எனக்கும் வாச்சிருக்கானே 1ஆம் நம்பர் திருட்டு பையன். அண்ணன் கிடைக்கலண்டா என்ன புருஷனா கிடைச்சிருக்கோம்ல, பத்தாதா? அட பாவி, நீ தூங்கலையா? ஏம்ல வேஸ்டா போகுதுன்ட்டு 2 பிரியாணி அமைக்கிட்டேன். உள்ள போய் எத்தலிக்கு உறக்கமே வரல. பாத்துடா, இன்டைஜஷன் வந்துற போது. ஏய்
ஒரு நிமிஷம் இரு. இஞ்சி இன்ஜெக்ஷனா? டேய் 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 இஞ்சி தட்டி போட்டு உனக்கு சூடா பிளாக் டீ கொண்டு வரேன்னு சொன்னேன். ஆ? இஞ்சி எல்லாத்தையும் சரி பண்ணிடும், நான் கொண்டு வரேன். ம்? இல்ல நீ எம்பிபிஎஸ் டாக்டரா இல்ல நாட்டு வைத்தியரா? என்ன பாக்குற? என்னைய மாதிரி உனக்கு ஒரு அண்ணன் கிடைக்கணும்னு சொன்னல. ரொம்ப நாளா இதே தான் சொல்லி புலம்பிட்டு இருக்கேன். ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, நாங்க லக்கி பிரைஸ் அடிச்சிட்ட இந்த விஷயத்துல. நாங்கன்னா நானு, என் தங்கச்சிய, என் அப்பா, என் அம்மா, என் குடும்பம். அதிர்ஷ்டத்தை அத்தனை பேருக்கும் பங்கு பிரிச்சு கொடுக்கறியா? ஆமால. இப்ப நீ யாரு? என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல மைனி, என் அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல மருமகளா. என்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கு கூடவே நின்று போராடுத ரொம்ப 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 நல்ல பொண்டாட்டி. அப்ப நாங்கெல்லாம் லக்கி தானே? மேபி. இல்லை, இப்படிலாம் ஒரு பொண்ணை உலகம் முழுக்க தேடினாலும் கிடைக்காதுல. நீ எங்களுக்கு கிடைச்ச வரம்ல. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சரி, எல்லாரும் இப்படியே நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எல்லாரும் அழுது அழுது ரொம்ப டயர்டா இருக்கீங்க. வாங்க, ஹாஸ்பிட்டல் கேண்டீன் போய் டீ காஃபி ஏதாவது குடிச்சிட்டு வரலாம். அங்கிள் வாங்க அங்கிள். எனக்கு எதுவும் வேண்டாம். என் அபிராமிக்கு நல்லபடியா ஆபரேஷன் நடந்து அவ பொழைச்சுப்பான்னு டாக்டர் சொல்ற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். எனக்கு எதுவும் வேண்டாம். ஆனந்த், அருண், நீங்களாவது வாங்க. வேண்டாம் ரம்யா, நாங்க இங்கேயே இருக்கோம். கார்த்தி, உங்களுக்கு? இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். சரி, தீபா, மீனாட்சி, நீங்களாவது வரீங்களா? இல்ல அம்மு, நாங்க யாரும் சாப்பிடுற மனநிலைமையிலேயே இல்ல. அத்தைக்கு நல்லபடியா ஆபரேஷன் நடக்கணும். இப்ப அது மட்டும்தான் மைண்ட்ல இருக்கு. கவலைப்படாத தீபா, ஆண்டி ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். அவங்க நல்லபடியா பிழைச்சு வந்துருவாங்க பாரு. சரி தீபா, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், வா. சொல்ல அம்மு, என்ன விஷயம்? செங்கல்பட்டு பக்கத்துல ஒரு சாமியார் இருக்காருன்னு சொன்னேன்ல. ஆமா. அவரை பார்க்க நான் ஏற்பாடு பண்றேன். எனக்கு என்னமோ அவர்தான் உன் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை ஏற்படுத்துவார்னு நினைக்கிறேன். அம்மு, அத டிலே பண்ணாம நாளைக்கே பாக்குற மாதிரி செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா செய்யறேன் தீபா. அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ இப்பவே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சரி, நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு சொல்லு. ம். மேடம், சொல்லுங்க மேடம். சேகர் எங்க இருக்க? நான் ஒரு சின்ன வேலையா வெளியே வந்திருக்கேன் மேடம். சரி, இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. சொல்லுங்க மேடம். நல்லா சாமியாருங்க வச்சிருக்கிற மாதிரி ஒரு நீளமான தலைமுடி விக ரெடி பண்ணிக்கோ. அதுக்கு தகுந்த மாதிரி தாடி மிஸியும் ரெடி பண்ண. சாமியார் மாதிரி காஸ்டியூமும் ரெடி பண்ணி வச்சுக்கோ. மேடம், இதெல்லாம் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீ சாமியார் மாதிரி வேஷம் போட்டு தீபான்ற பொண்ணுகிட்ட நான் சொல்ற மாதிரி பேசி நடிக்கணும். நடிப்பு ஒரிஜினல் சாமியார் மாதிரி இருக்கணும்.
ம் எல்லாத்தையும் நீ சக்சஸ்ஃபுல்லா செஞ்சுட்டா அதுக்கான பேமெண்ட் ஒண்ணு வந்து சேரும். மேடம், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் நெஜ சாமியார் மாதிரி அந்த பொண்ணுகிட்ட நடிச்சு எப்படி அசத்துறேன்னு மட்டும் பாருங்களேன். சேகர், பேசுறது முக்கியம் இல்ல, சொல்றத கச்சிதமா செஞ்சு முடிக்கணும். எங்கேயும் சின்னதா கூட மிஸ்டேக் வந்துடக்கூடாது. அதெல்லாம் கரெக்டா செஞ்சிருவேன் மேடம். நீங்க அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அம்மு, என்ன விஷயம்? தீபா, நீ நினைச்சது நடக்க போகுது. நீ என்ன சொல்ற? செங்கல்பட்டு பக்கத்துல இருக்கிற சாமியாரை பார்க்கணும்னு சொன்னல, நான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மூலமா அந்த சாமியாரை காண்டாக்ட் பண்ணி எல்லா விஷயத்தையும் பேசிட்டேன். அவரும் நாளைக்கே நம்மள வர சொல்லிருக்காரு. போய் பார்த்துட்டு வந்துடலாம். அப்படியா? அந்த சாமியார் நம்மள வர சொல்லிருக்காரா? நானும் அவரை அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாதுன்னு நினைச்சேன். ஆனாலும் பார்க்க ஏற்பாடு பண்ணிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் அம்மு. ஏய், இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற? நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீ இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல கஷ்டப்படுறப்ப அதை நான் பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண்டிக்கு ஃபாரின் ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டா கூட அதை செய்ய நான் தயாரா இருக்கேன். அதான் இங்கேயும் ஆப்ரேஷன் பண்றாங்கல்ல, அதுக்கான அவசியம் இல்லையா அம்மு? நாம நாளைக்கே அந்த சாமியாரை பார்த்து அவர் ஏதாச்சும் பரிகாரம் சொன்னார்னா அதை செஞ்சு அத்தையோட உயிரை எப்படியாச்சும் காப்பாத்திடலாம்ல. அவங்க நல்லபடியா குணமாகி வந்ததுக்கு அப்புறம் நான் கழட்டி வச்ச தாலியை அத்தை கையில கொடுத்து அவரை திரும்பவும் என் கழுத்துல கட்ட சொல்லுவேன். ஏ தீபா, அது மட்டும் நடக்கவே நடக்காது. உன் கழுத்துல இருந்து இறங்கின தாலி இறங்கினதுதான். அது திரும்ப உன் கழுத்துக்கு வராது, என் கழுத்துக்கு தான் வரும். கார்த்தி என் கழுத்துல தாலி கட்ட போற அந்த கண்கொள்ளா காட்சிய அந்த அபிராமி பார்க்க போறாங்களோ இல்லையோ, நீ கண்டிப்பா பாப்ப. கார்த்தி இந்த பூமியில பிறந்ததே எனக்காக தான். உனக்கு முன்ன என்னதான் அவர் பெண் பார்க்க வந்தாரு. நான் தட்டி கழிச்சதால நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இப்ப அவரு எனக்கு வேணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே அவர் உனக்கு இல்ல, எனக்கு தான் ஹஸ்பண்ட். அப்போ நாளைக்கு நீயும் நானும் மட்டும் போயிட்டு வந்துடலாமா? போயிட்டு வந்துடலாம். நம்ம 2 பேர் மட்டும் போயிட்டு வந்துடலாம். மத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். சரி, நீ விடிய விடிய இங்கே இருந்தா சாமியாரை எப்படி போய் பார்க்க முடியும்? வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா தானே காலையில போறதுக்கு வசதியா இருக்கும். அம்மு, அத்தைக்கு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த நிலைமையில எப்படி நான் வீட்டுக்கு போக முடியும்? இங்க இருந்தா மட்டும் என்ன நடந்துற போகுது? ஆண்டிக்கு ஆபரேஷன் நடக்கிறதால எல்லாரும் வெளியே தானே இருக்கும். அங்க பாரு, வயசான காலத்துல உன் மாமனார் எப்படி இருக்காருன்னு. உடம்பு நல்லா இருக்க மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டாமா? அவரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா தானே நல்லா இருக்க முடியும். இப்படியே இருந்தா உடம்பு கெட்டு போயிடாது. அருணும் ஆனந்தும் சாப்பாடு தூக்கம் இல்லாம எப்படி டயர்டா இருக்காங்கன்னு பாரு. மீனாட்சியும் வாடி வதங்கி போயிட்டாங்க. எல்லாருக்கும் இங்கே இருக்கணுங்கிற ஆசை இருக்கதான் செய்யுது. ஆனா உடம்பு ஒத்துழைக்கணுமே. கார்த்தி ஒருத்தர் மட்டும் இங்க இருக்கட்டும். மத்தவங்க எல்லாம் வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வரலாம்ல. நீ சொல்றதும் சரிதான் அம்மு. நான் போய் மாமா கிட்ட பேசி பாக்குறேன். உங்க எல்லாரையும் அனுப்பிட்டு கார்த்தியோட நான் மட்டும் இருக்க போறேன். அவருக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி கூடவே இருந்து கவனிச்சுக்க போறேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவர் மனசுல இடம் பிடிக்க போறேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். என்ன உண்ணாமலை நாச்சியார்னு சொல்வாங்க. ஆமாமா, உங்களுக்கு லேடி பேக் பைப்பர்னு ஒரு பேர் இருக்குன்னு நீங்க எல்லாருக்கும் தெரியும். ஆமாமா, உண்மையிலேயே அந்த நாதத்துக்கு தலைவன் ஈசன்னு சொல்லுவாங்க. அந்த ஈசனையே உங்க இசையால உருக வச்சிட்டீங்களேம்மா. நாங்க அப்படியே மெய் மறந்து நின்னுட்டோம்மா. சரி, நேரம் ஆயிடுச்சு. நம்ம பூஜை ஆரம்பிச்சிடலாங்களா?
ஆரம்பிச்சிடலாமா? சரிங்க சாமி. இப்ப இங்க நடக்க போற பூஜை பஞ்சபூதங்கள்ல இருக்க காத்துக்கான பூஜை. இந்த இசை காத்தாவும் இசையாவும் அண்ட சராசரம் முழுக்க பரவி நின்னுருக்கு. அதனால நான் இப்ப இந்த இசை கலந்த இந்த காத்தையே வாயுலிங்கத்துக்கு படையலா வைக்க போறேன். நான் வணங்குற வாயுலிங்கத்தோட இந்த 16 லிங்கத்தையும் சேர்த்து நாதஸ்வர இசையாலேயே இந்த பூஜையை நடத்த போறேன். அது எப்படிமா சாத்தியம்? முதல்ல அத சொல்லுங்க. நான் வாசிக்கிற இசையை கேட்டு அத மனசுக்குள்ள உள்வாங்கிக்கிட்டு இந்த வீட்டு பெண்கள் இங்க வந்திருக்க பெண்களும் சேர்ந்து இந்த பூஜையை செஞ்சு முடிப்பாங்க. ஏம்மா, நீ என்ன சொல்ல வர? இது எப்படி சாத்தியம்னே எங்களுக்கு புரியலையேம்மா. ஏன்னா இந்த பூஜையை நல்லா செய்ய தெரிஞ்சவங்களே சிரமப்படுவாங்கன்னு சாமி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்படி இருக்கும்போது நீங்க வாயால எதுவுமே சொல்லி கொடுக்காம நீங்க வாசிக்கிற நாதஸ்வர இசைய புரிஞ்சுக்கிட்டு அவங்க எப்படிமா பண்ணுவாங்க? இங்க பாருங்க தாத்தா, நான் என் வாயால சொன்னா உங்களுக்கு புரியாது. என் இசையால உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இங்க நடக்கிற அத்தனையும் நீங்க எல்லாரும் பார்த்து கண்டிப்பா சந்தோஷப்படதான் போறீங்க. சாமி, ஆரம்பிச்சிடலாங்களா? ஆரம்பிச்சிடலாமா? பஞ்சபூதத்துல ஒன்னான வாயு பூதத்தோட ஆசீர்வாதம் உனக்கும் உன்னோட வயித்துல இருக்க குழந்தைக்கும் கிடைக்க இதுதான் வாய்ப்பு. அதனால இந்த பூஜைய இசையை வச்சே நான் செய்ய போறேன். இது சாதாரண ஒரு இசை இல்ல. இந்த இடத்துல ரொம்ப பெரிய ஒரு ஒயிட் மேஜிக்கையே இந்த இசை பண்ண போகுது. இந்த வீட்டு பெண்களோட சேர்ந்து நீங்களும் இந்த பூஜையை பண்ண போறீங்க. பயப்பட வேண்டாம். நான் வாசிக்க போற இந்த இசை காத்தா கலந்து உங்க காதுக்குள்ள வந்து உங்களை வழி நடத்தி பூஜை செய்ய வைக்கும். சரியா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.